வணக்கம் வியாபார நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா புது வெங்காயம் வந்து 600லேருந்து 1600 வரைக்கும் ரேட்டு போச்சு. மகாராஷ்டிரா அட்டி சரக்கு, அதாவது ஸ்டாக்கு சரக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 ரூபா வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி, அது பெரிய சைஸு. அதே மாதிரி 36 ரூபாலேருந்து 40 ரூபா 42 ரூபா வரலையும் மீடியம் சைஸ், அதான் 45 35 அது கீழே கொஞ்சம் டேமேஜ் சரக்கெல்லாம் பார்த்தா 28 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திரா சரக்கும் கர்நாடகா சரக்கு உச்சத்தில் தொடுது. கர்னூல், அதுக்கப்புறம் உள் மாவட்டத்துலேருந்து வர ஆந்திரா சரக்கு, கர்நாடகாவில் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பச்சை வெங்காயம் வந்துன்னு இருக்குது. இது எல்லா மண்டிகளும் பரவலாக வருது. ரேட்டு வந்து கொஞ்சம் வர காலத்துக்கு டவுனாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 ரூபாலேருந்து வெங்காயம் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து 30 ரூபா வரைக்கும், 31 ரூபா பச்சை வெங்காயம் சொல்கிறேன். இது வந்து சந்தைக்கு ஓட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் தெருவு மேலே ஓட்டுறது, அதாவது ஊர் மேலே ஓட்டுவாங்கள்ல, அபய ஹோட்டலில் அவங்களுக்கு செட் ஆகும். ஹோட்டலுக்கெல்லாம் இது செட் ஆகாது. ஏன்னா ஹோட்டலுக்கு வந்து பச்சை வெங்காயம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்கின்றதுனால, அதனால லைன் சரக்கு தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதான் அட்டி சரக்கு, மகாராஷ்டிரா தான் ஸ்டாக் சரக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா வெங்காயம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க. இதில் கோல்டா கோல்டி, அதுக்கப்புறம் மீடியம் சரக்கு சைஸ் தான் எல்லாமே. 30 ரூபான்னு சொல்லிட்டு பெரிய சைஸுன்னு நினச்சிக்காதீங்க. 55 to 70 அதெல்லாம் கிடையாது. மீடியம் சைஸு, அதாவது ஒரு 25 to 35 அதிகபட்சமாக ஒரு 35 தான் ஹையஸ்ட்டு. அந்த சைஸ் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபா 1400 1200 1100, அப்புறம் 800 900 600 இந்த மாதிரி ரேட்டில் எல்லாம் கிடைக்குது. அது எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம ஊரில் 5 கிலோ 100 4 கிலோ 100 3 கிலோ 100 போட்டுன்னு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரு மேலே வண்டி வச்சு ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி வர்ற காலங்களில் வந்து வெங்காயத்தோட ரேட்டு கொஞ்சம் உடைய போகுது. அதனால் எடுக்கிறவங்கெல்லாம் இப்போ எடுத்து வியாபாரம் பண்ணலாம். அதுவும் இந்த டைம் வந்து மழையும் பேஞ்சிட்ருக்கு. ஒரு சைடு வந்து வாய்ப்பு கிடச்சா, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அது கெடுக்கிறதுக்குனே மழை வந்து அங்கங்கே பேஞ்சிட்டு இருக்குது. அதனால் எடுத்து ஓட்ட முடியலைன்னா, டேமேஜ் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஈர சரக்கு ஓடாது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செட்டிங் இருக்கணும். ப்ளோயரு, அதுக்கப்புறம் அதாவது இந்த மாதிரி செட்டிங்கெல்லாம் குடோனில் வச்சுருந்திங்கன்னா அது ஒரு 15 நாளோ 10 நாளாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை, என்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து அந்த ஈரத்தன்மையால் அழுகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பச்சை சரக்கு. அதனால் இது எடுக்கும்போது எல்லா விஷயத்தையும் கருத்தில் கொண்டு எடுக்கணும். உடனே வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் எடுத்துன்னு வந்துடாதீங்க. ஓட்ட முடியலைன்னா லாக் ஆகிடுவீங்க. அதனால் உஷாராக செய்யுங்க. இந்த சரக்கு வந்து யஷன்பூர் இந்த மண்டி, அதுக்கப்புறம் பிஜாப்பூர், அதுக்கப்புறம் ராயக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மண்டியில் இந்த சரக்கு வந்து இறங்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்பேடு, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அந்த சைடில் பார்த்திங்கன்னா சேலம், இதெல்லாம் ஃபுல்லாக இந்த சரக்கு தான் வருது. எல்லா வியாபாரிங்களுக்கும் இப்போ வந்து எடுத்து இது தான் ஓட்டுவாங்க. இந்த அளவுக்கு கம்மியாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் மழையும் வந்து கூட வந்து ரொம்ப பெய்யறதுனால அதுவும் இந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும் வியாபாரிங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஃபேனு இருக்கிற ரூமாக பார்த்து அதை எடுத்து சேஃப்டி பண்ணி வைங்க. மூட்டையை பிரித்து ஆற போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இதுக்கெல்லாம் முன்னேற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரக்கு எடுத்துன்னு வாங்க. அன்றைக்கி எடுத்துன்னு வந்து இடம் இல்லை, என்னால் வைக்க முடியலன்னா நீங்கள் தான் சிக்கலில் மாட்டிவீங்க. அதுக்காக முன்னேற்பாடு வந்து ஒரு தொழிலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்றதெல்லாம் பச்சை சரக்கு, இதை எடுத்து வைக்கணுன்னா கொஞ்சம் முன்னேற்பாடும் வேணும். அதே மாதிரி கம்பல்சரி வந்து வெண்டிலேட்டர் இந்த சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா நாசிக்கில் நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் வியாபாரிகள்லாம் ரெடி பண்ண கற்றுக்கினா அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் ஒரு வெங்காயத்தை அதிக நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதே மாதிரி நிறைய வெங்காயத்தை வந்து டேமேஜ் ஆகாது, உங்களுக்கும் இழப்பு ஏற்படாது. எத்தனை அந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு பாதுகாப்பாக பண்ணி அதை எல்லாத்தையும் விற்று முடிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக் தொழில் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் அதிகரிக்கும். ஸ்டாக் வந்து எப்படியெல்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கற்றுன்னு வரும்போது உங்களுக்கான
லாபம் ப்ளஸ் வந்து நஷ்டம்லாம் அதாவது இருக்கும். நன்றி, வணக்கம்.